Hi, 9th standard student. Welcome my channel. Exercise 3.1 Second sum. Write the coefficient of x square and x in each of the following polynomials. ஓகேங்களா? இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்குள்ள கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி நம்மளே எழுத சொல்கிறாங்க. இப்போது கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. கோஎஃபிஷியன்ட்னா ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி வர நம்பர்ஸ் அதை வந்து கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். இப்போது வேரியபிள்ஸ்னால் எதை சொல்லுவோம்? எக்ஸ் ஸ்கொயர், அதே போல் ஏபி, அது அல்ஃபாபெட்டிக் லெட்டர்ஸ், அது வந்து சம்மில் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து வேரியபிள்னு சொல்லுவோம். இப்போது அந்த வேரியபிளுக்கு முன்னாடி வர நம்பர்ஸ் வந்து கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை பார்ப்போம். 4 + 2/5 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x. இப்போது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தோம்னா 2/5 தான் கோஎஃபிஷியன்ட். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாமா? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2/5. அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -3. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் சம் என்ன? 6 - 2x ஸ்கொயர் + 3x³ -√7x இப்படின்னு கொஸ்டின் இருக்குதுங்க. இப்போது இதோட எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் கண்டுபிடிக்கணும். பார்க்கலாங்களா? இப்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன இருக்குது? -2. அப்போது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -2. நெக்ஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -√7. அப்போது நம்ம என்ன எழுதணும்? -√7. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்த்துடலாங்களா? இப்போது πx ஸ்கொயர் -x + 2 அப்படின்னு இருக்குது. ஸ்கொயரோட வேல்யூ என்ன? பை. அந்த பையை தான் நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயருங்கிற வேல்யூ இதோட வந்து கோஎஃபிஷியண்ட்டாக நம்ம எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸு. இப்போ இந்த எக்ஸுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. எக்ஸுக்கு முன்னாடி ஒன்றுமே எழுதிடலைன்னா அது வந்து 1 இருக்கிறது அர்த்தம். அப்போது நம்ம 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதணும்? 1. ஆனால் இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, அதனால -1. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாங்களா? √3x ஸ்கொயர் + √2x + 0.5 இந்த சம்மை போடலாங்களா? இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? √3. அப்போது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் √3. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் √2. ஓகேங்களா? இப்போ நம்ம √2 எழுதுகிறோம். இப்போது ஃபிஃப்த் சம் பார்க்கலாங்களா? எக்ஸ் ஸ்கொயர் -7/2x + 8. எக்ஸுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் பிளாங்காக இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு நம்ம 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போது எக்ஸோட வேல்யூ 1. ஓகேங்களா? இப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அது என்ன? -7/2. ஓகே, -7/2. ஓகேங்களா? இதோடு இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.